ஆண்டிற்கு 8 நாட்கள் மட்டுமே பக்தர்களுக்கு காட்சி தரும் உடையவர் லிங்க வழிபாடு அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இங்கு பங்குனி உத்தர திருவிழாவுக்கான கொடியேற்றம் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான உடையர் லிங்க சிவபூஜை அரங்கேறியது. இதில் கருவறைக்குள் சிறிய லிங்கங்கள் வைக்கப்பட்டு அதற்கு பூஜைகள் நடத்துவது வழக்கம். இந்த லிங்கங்கள் பண்டைய மன்னர்களால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மன்னர்களால் இந்த திருக்கோவிலுக்கென எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்திற்கும் இந்த லிங்கங்களே உடைய என்பதால் இது உடையவர் லிங்கம் என அழைக்கப்படுகின்றன. இந்த உடையவர் லிங்க பூஜையை காணும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். திருவிழாவின் 8ஆம் நாளான நேற்று உடையவர் லிங்க பூஜை நடைபெற்றது. இதற்காக மூலஸ்தானத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட உடையவர் லிங்கத்திற்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், இளநீர், தேன், விபூதி, சந்தனம் என பல்வேறு நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உடையர் லிங்கத்திற்கு சோடச தீபாதரணை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உடையவர் லிங்க தரிசனம் செய்தனர்.